சாவித்திரியின் உதவியாளரான மவுண்ட்பேட்டன் மணி என்பவர் சாவித்திரியிடம் வந்து பண உதவி கேட்டுள்ளார். அப்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் இருந்த சாவித்திரி, என் மகள் திருமணத்திற்கே பணமில்லாமல் தவிக்கிறேன், இப்போது உனக்கு எப்படி பணம் தர முடியும் என்று கேட்டுள்ளார். அடுத்து 2 நாட்கள் கழித்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு புதிய திரைப்படத்திற்காக சாவித்திரியை அணுகி ஒரு பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்துள்ளார். இந்த பணத்தை வாங்கி கொண்ட சாவித்திரி உடனடியாக மவுண்ட்பேட்டன் மணியை அழைத்து அந்த பணத்தை அவரிடம் கொடுத்துள்ளார். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மவுண்ட்பேட்டன் மணி, உங்கள் மகள் திருமணத்திற்கு பணம் இல்லையே என்று சொல்ல, இந்த பணத்தை நான் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனால் என் மகள் திருமணத்திற்கு இந்த பணத்தை பயன்படுத்தும் எண்ணம் எனக்கு வந்துவிடும். அதனால்தான் இந்த பணத்தை இங்கேயே உனக்கு கொடுக்கிறேன். என் மகள் திருமணத்தை கடவுள் பார்த்து கொள்வார் என்று கூறியுள்ளார் நடிகை சாவித்திரி.